அந்த கவசம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல ஒரு பெரிய சர்ச்சையோட மறுபடியும் வெளிப்படுது. அடுத்து என்னாச்சுன்னு பாப்போமா? ஒரு நாள் அலீர் அலி அவர்கள் சந்தைக்கு போறாங்க. அப்போ அங்கே ஒருத்தன் தன்னுடைய கவசத்தை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் அவருக்கு புரிஞ்சிருச்சு அது தன்னோட கவசம் தான்னு. உடனே அந்த ஆள்கிட்ட போறாங்க. அலி ரொம்ப அமைதியா சொல்றாங்க, இது என்னோட கவசம், போர்ல தொலைஞ்சிடுச்சுன்னு. ஆனா அந்த ஆளோ, அதெல்லாம் இல்ல, இது இப்போ என்கிட்ட இருக்கு, அதனால இது என்னோடதுன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்றான். இங்கதான் ஒரு சாதாரண பிரச்சனை நீதிக்கான ஒரு சோதனையா மாறுது. இப்போ யோசிச்சு பாருங்க, அலீர் அலி அவர்கள் அந்த நாட்டின் அதிபர். அவர் நினைச்சிருந்தா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரே நிமிஷத்துல அந்த கவசத்தை வாங்கிருக்கலாம். ஆனா அவர் செஞ்ச ஒரு காரியம் இருக்கே, அதுதான் வரலாற்றையே இன்னைக்கும் திரும்பி பார்க்க வைக்குது. அவர் தன்னோட பதவியையோ அதிகாரத்தையோ கொஞ்சம் கூட பயன்படுத்தல. ஒரு சாதாரண குடிமகன் மாதிரி அந்த ஆளையும் கூட்டிக்கிட்டு நேரா நீதிபதி முன்னாடி போய் நிக்கிறாரு. ஒரு நாட்டு தலைவரே ஒரு குடிமகனுக்கு எதிரா நீதிமன்றத்துக்கு போறதுன்னா சும்மாவா? இப்போ கதைக்களம் நீதிமன்றத்துக்கு நகருது. இங்கதான் உண்மையான பரபரப்பை ஆரம்பிக்குது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தானா அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகுது. நீதிபதி ஷுரேக் அவர்களோட நீதிமன்றத்துல ஒரு பக்கம் கலீஃபா அலி ரலியல்லாஹு அவர்களும் இன்னொரு பக்கம் அந்த சாதாரண மனிதரும் நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சமம். அங்க பதவிக்கோ அதிகாரத்துக்கோ எந்த ஒரு தனி மரியாதையும் இல்ல. நீதிபதி ஷுரை நேர கலீஃபாவோட முகத்தை பார்த்து கேட்கிறாரு. அதாவது அவர் கலீஃபாவை ஒரு தலைவரா பார்க்கல, சட்டத்தின் முன் நிற்கும் ஒரு வாதியா மட்டும்தான் பாக்குறாரு. இதை நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி இருக்கான்னு கேட்கிறாரு. அதுக்கு அலீர் அலி அவர்கள், ஆமா, என் பையன் ஹசனும் என் வேலையாளும் இதுக்கு சாட்சின்னு பதில் சொல்றாங்க. இப்போ சாட்சிகள் இருக்கு, தீர்ப்பு தனக்கு சாதகமா வரும்னு எல்லாருக்கும் தோணுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அன்றைய இஸ்லாமிய சட்டத்துல ஒரு முக்கியமான விதி இருந்துச்சு. அதாவது ஒரு அப்பாவுக்கு ஆதரவா ஒருவரோட மகனே சாட்சி சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாசம் காரணமா சாட்சியம் ஒரு பக்கமா இருக்கலாம் இல்லையா? அதனால நீதிபதி ஷுரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை சொல்றாரு. போதுமான சாட்சிகள் இல்லாததால அந்த கவசம் கலீஃபாவுக்கு சொந்தமானது இல்ல, அது அந்த மனிதருக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பளிச்சிட்டாரு. ஒரு நாட்டு தலைவருக்கு எதிராவே தீர்ப்பு. இந்த தீர்ப்பை கேட்டதும் அலீர் அலி அவர்கள் முகத்துல எந்த ஒரு சின்ன மாற்றமும் இல்ல. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம ரொம்ப அமைதியா அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டு நீதிமன்றத்தை விட்டு வெளியே வராரு. சட்டத்துக்கு அவர் கொடுத்த மரியாதை அது. அலி கிளம்பிட்டாரு. ஆனா கதை இங்க முடியல. சொல்ல போனா இனிதான் உண்மையான கிளைமேக்ஸே வரப்போகுது. நீதிமன்றத்துல நடந்த அந்த முழு நிகழ்வும் அந்த இன்னொரு மனிதரோட மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மனுஷன் அப்படியே திகச்சு போய் நிக்கிறான். தனக்குள்ளேயே பேசிக்கிறான். என்ன இது, ஒரு நாட்டின் அரசர் ஒரு சாதாரண மனுஷனான எனக்காக கோர்ட்டுக்கு வராரு, அவரோட நீதிபதிய அவருக்கு எதிரா தீர்ப்பு சொல்றாரு, அதையும் அவர் அமைதியா ஏத்துக்கிறாரா? இது மனுஷங்களால முடியற காரியம் இல்லையே, இது இறைநீதி அப்படின்னு யோசிக்கிறான். அவரை புரட்டி போட்டது இந்த 3 விஷயம்தான். 1, அதிகாரம் கையிலிருந்தும் அதை பயன்படுத்தாதது. 2, தனக்கு கீழே இருக்கிற நீதிபதியோட தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது. 3, அதை முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இந்த நேர்மை அவரை மொத்தமா மாத்திடுச்சு. உடனே ஓடிப்போய் அலீர் அலி அவங்களோட வழியை மறிச்சு, தலைவரே, நீங்க சொன்னதுதான் உண்மை, இந்த கவசம் உங்களோடதுதான், நான் தப்பா எடுத்துக்கிட்டேன், உங்களுடைய இந்த நேர்மையை பார்த்த பிறகு இந்த மார்க்கம் உண்மையானதா தான் இருக்க முடியும் நான் உணர்றேன்னு சொல்லி இஸ்லாத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு. ஆக இந்த கதை கடைசியில நம்மகிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. உண்மையான சக்திங்கிறது பதவியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கா, இல்ல எந்த நிலைமையிலையும் வளைஞ்சு கொடுக்காத நேர்மையில இருக்கா? ஒரு தலைவரோட நேர்மை ஒரு வாள் ஜெயிக்கிறத விட ஒரு இதயத்தை எப்படி ஜெயிச்சதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த நேர்மை இன்னைக்கு உலகத்துக்கு எவ்வளவு தேவை, சிந்திச்சு பாருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.